This is Ricardo. நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்டோட டைட்டில் Bernoulli எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான திங்ஸ் இந்த பேப்பர் தான். பேப்பர் இல்ல பலூன் கூட வச்சுக்கலாம். வாங்க இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். பாருங்க நான் நடுவுல ஊத போறேன். இப்போ அட்ராக்ட் ஆகுமா இல்ல தூரமா போகுமா அது பார்க்கலாமா? அட்ராக்ட் ஆயிடுச்சு. அது எப்படி இது அட்ராக்ட் ஆச்சுன்னு தானே கேட்குறீங்க. இது முன்னாடி இருக்கிற சயின்ஸ் இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஊதும்போது நான் நார்மலாக இப்படி பேப்பர் பிடிச்சிட்டு ஊதும்போது உள்ளே வந்து லோ ப்ரெஷராக இருக்கணும் ஊதுற இடத்துல. அது நான் ஊதுறதையும் வெளியே இருக்கிறதையும் கம்பேர் பண்ணால் உள்ளே வந்து லோ ப்ரெஷர் இருக்கும், வெளியே வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும். அதனால ஹை ப்ரெஷராக இருக்கிறனால இப்போ மாலிகூல்ஸ் எல்லாம் லோ ப்ரெஷர் கிட்ட போவோம், பேப்பரையும் சேர்த்து இழுத்துட்டு போவோம். அதனால தான் பேப்பர் வந்து அட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ இது பேர் இருக்கு Bernoulli பிரின்சிபல். இந்த Bernoulli பிரின்சிபல்னா என்னன்னு கேக்குறீங்க. Bernoulli பிரின்சிபலுக்கு மீனிங் என்னதுன்னா ஃபாஸ்ட் மூவிங் ஏர் கிரியேட் லோ ப்ரெஷர். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயின் வச்சுக்கோங்க. ட்ரெயின் வந்து ஸ்பீடாக போகுது. அப்போ வந்து அதில் ஒரு இடத்துல வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க ட்ரெயின் பக்கத்தில். அது வந்து ஸ்பீடாக போகும்போது அங்கே என்ன ஆகும், லோ ப்ரெஷராக இருக்கும். அதே மாதிரி வெளியே வந்து ஹை ப்ரெஷராக இருக்கும். நம்ம வந்து அங்கே நிற்கும்போது அங்கே இருக்கிற ஹை ப்ரெஷராக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மாலிகூல்ஸும் அப்படியே ஃபாஸ்ட்டாக அங்கே போகுது. அப்போ வந்து நம்மளையும் சேர்த்து நம்ம பேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்ல அந்த மாதிரி அதே மாதிரி ரெண்டு மனுஷங்களும் உள்ளே போயிடுவாங்க. எல்லோ லைனுக்கு நம்ம உள்ளே நின்னோன்னா அந்த ஃபாஸ்ட்டாக போகிற டைம் வந்து வெளியே இருக்கிற ஹை ப்ரெஷர்னால அப்படியே இழுத்து நம்மளை உள்ளே தள்ளிடும். இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லலாம் ட்ரெயின் வரும்போது அந்த எல்லோ லைனை தாண்டி இருக்கணும். நம்ம எல்லோ லைனை தாண்டி தான் நிற்கணும், இல்லைன்னா நம்மள ட்ரெயின் பிடிச்சி உள்ளே இழுத்துரும். ஓகே, இப்போ சயின்ஸும் பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.